செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளது நீதிமன்றம். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கானது ஜாமீன் கோரிய மனுவா அல்லது நேற்று தினம் மெமோ கொடுத்தார்களே அது குறித்தான வழக்கா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடுச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஜாமீன் கோரிய மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக நேற்றைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளி முன்பாக நடந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் குற்றச்சாட்டு பதிவிற்காக நடத்தக்கூடாது என்றும் அவர் மீதான விசாரணையை தள்ளி வைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மனுவை நேற்று தினம் நீதிபதி அள்ளி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு எதிராகவும் மேலும் இன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜராகும்படியும் நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருந்தார். இன்றைய நிலையில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி அவர் மீதான குற்றச்சாட்டு பதிவு நடைபெறும் அனைத்தும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வில் ஒரு அவசர முறையீடானது தற்போது செய்யப்பட்டுள்ளது. அதாவது அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து செந்தில் பாலாஜி தரப்பில் தற்போது இந்த உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதை அவசர வழக்காக விசாரிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் S. பிரபாகரன் தற்போது நீதிபதிகள் MS ரமேஷ் அடங்கிய அமர்வில் முறையீடு செய்திருந்தார். அப்போது நீதிபதிகள் வழக்கமான பட்டியலில் பட்டியலிடப்படும் என கூறி இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க தற்போது மறுப்பு தெரிவித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். தாக்கல் செய்துள்ள இந்த மறு ஆய்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்காவிட்டால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையும் நிராகரித்த நீதிபதிகள் இன்றைய தினம் வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் வழக்கமான பட்டியலானது நம்பராகி வந்த பிறகாக வழக்கின் விசாரணையானது பட்டியலிடப்பட்டு பின்னர் அந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தற்போது நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதேபோல் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு ஆனது விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. நேற்றைய தினம் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களானது நிறைவு பெற்ற நிலையில் அமலாக்கத்துறை வாதங்களுக்கு பதிலளிப்பதற்காக செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் தரப்பிற்கு வழக்கின் விசாரணைக்காக 19ஆம் தேதி அதாவது வருகிற திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை நீதிபதி ஆனந்த் வெங்கட் முன்பாக மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி காணொலி காட்சி மூலமாக இன்று ஆஜரானார். அப்போது நான் நேரில் வந்து இந்த வழக்கின் விசாரணையில் பதில் அளிக்க உள்ளதாகவும் எனவே வழக்கின் விசாரணையை மாற்று தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து தற்போது 21ஆம் தேதிக்கு மாற்றி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு தற்போது பிப்ரவரி 21ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.